காட்சி 7 எல்லினோ திட்டம் குறித்த ஒரு விளக்க நாடகம். சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ அக்கா, ஆமாக்கா, அக்கா தண்ணி பிடிக்க வந்திருக்கேன். ஆமாக்கா, ஆமாக்கா, ஒரு கூட கொண்டு போயிட்டேங்க்கா. ஆமாக்கா, ஆமாக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, என்னங்க அமைக்கணும் வீட்டில் போய். ஆமாக்கா. ஜிமா, ஒரு நிமிஷம்க்கா. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன்லக்கா. தண்ணி பிடிச்சிருக்கியா? ஆமா, நடந்து போய்கிட்டு இருக்க. நீ வாட ஜவனேன்னு போன் பேசுறியா? உன்ன மாதிரி ஒரு 10 பேர் தண்ணியை வேஸ்ட் பண்ணா என்னம்மா ஆகும்? இப்போ என்னக்கா ஆகும்? அதுக்கு என்ன ஆகுமா? எல்லினோன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எல்லினோன்னு என்ன இருக்கா? அது தண்ணி இடமா வாமா இங்கிட்டு. ஆ, எல்லினோன்னா நல்லா கேட்டுக்கோ. சரி. தெரியாதவங்களுக்கு உன்ன மாதிரி தண்ணி வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்லிக் கொடு. சரிங்க. எல்லினோன்னா நிலத்தடி நீர் பூரா வற்றி போயிடும். அப்படியாக்கா? ஆமா. ஆ, இன்னொன்று மழை வர்ற பருவ காலங்களில் மழை கூட வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஐயோ, குடிக்கிறதுக்கு கூட நீ தண்ணி இல்லாமல் இருக்க போற. ஐயோ, என்னக்கா அப்படி சொல்றீங்க? தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா. சரிங்கக்கா. சரியா? ஆ, இன்னொன்று, காரை கழுவுறதுக்கு அதிகபட்ச தண்ணி செலவு பண்ணுறீங்க. காரை கழுவுறதுக்கு அதிகபட்ச தண்ணி செலவு பண்ணுறீங்க. 2 வீலரை கழுவுறதுக்கு அதிகமாக தண்ணி செலவு பண்ணுறீங்க. சரி. குளிக்கிறதுக்கு கூட குறிப்பிட்ட அளவு தான் செலவு பண்ணணும். சரிங்களா? ஏமா நீங்கள் பேசுறத கேட்டு தானே இருந்தேன். சரிங்கண்ணே. இந்த எல்லினோ வந்தால் என்ன ஆகும்? எல்லினோ வந்தா என்ன செய்யன்னு கேக்குறீங்க? ஆமா. எல்லினோவை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தண்ணியை சேகரிக்கலாம்ல. தமிழக அரசு முன்னாடி என்ன சொன்னாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தடி நீரை சேகரிங்க, மழை நீரை சேகரிங்கன்னு சொன்னாங்க. ஆமா. யாருக்காவது மழையில உழைச்சிட்டா ஏதாவது கேட்டோமா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, நீ விவசாயி தானே? ஆமா. பயிர் காலத்துல சேர்ந்துருக்கியா? சேரல. அதான் பயிர் காலத்துல சேரு. அதுக்கு சேர்ந்துருந்தா இந்த டயத்துல கண்டிப்பா அந்த அழிஞ்சு போன பயிருக்கு நீ காப்பீடு பணம் கிடைக்கும். சரிம்மா. சரியா? நீ என்ன பண்ணிடக்கூடாது? தண்ணியே சிக்கனமா இருக்கணும். தண்ணியை செலவு பண்ணக்கூடாது. நீங்க போய் 4 பேருக்கு சொல்லுங்க. சரிங்களா? சரிங்கக்கா, சரிங்க. போயிட்டு உங்களால் பிடிக்கிற தண்ணிங்க மழை நீர் சேமிக்கலாம், வீட்டு தண்ணி சேமிக்க வச்சுக்கலாம். சிக்கனம் வரும்போது மழை வருது, வரும்போது தண்ணியை சேர்த்து வச்சா தான் வரும். வரும்போது திறந்து விட்டோம்னா வராது. ஆமா, எல்லா மாவட்டங்களையும் நிறுத்தி யாராவது பேசுறாங்க கண்டுபிடிச்சிட்டேன். வர்ற தண்ணியை இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் தமிழக அரசு கொடுக்க மாட்டாங்க. வர்ற தண்ணியை வரும்போதே நம்ம சேகரித்து வச்சுக்கணும், மிச்சம் பண்ணணும். அப்படின்னா அங்கே